வணக்கம். சாயகுரண்டியா பூங்குணம் வில்லேஜ், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து புறக்கொன்றை மரத்தை பத்தி பார்த்தோம், கத்திரிக்காய் பத்தி பார்த்தோம், செடியவரை பத்தி பார்த்தோம். இப்ப வெண்டைக்காய் அமைச்சிருக்கோம். வெண்டைக்காவும் செடியவரை மாதிரியே தான். இங்க பாருங்க, ரொம்ப அருமையா வந்திருக்கு. இது இயற்கை முறையில் பண்றதுனால நாம கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்தாம இயற்கை உரங்கள் மட்டும்தான் பண்றோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தடவை நம்ம அட்டெம்ப்ட் பண்றதுனால இதோட growth வந்து நம்ம எதிர்பார்த்ததுல 50-60% வந்து காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த பேட்சில் இதற்குரிய விஷயங்களை ஊட்டங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இதுவும் 3 ரோ பண்ணியிருக்கிறோம். ஒரு செடிக்கு செடி 1.5 அடியும், ரோக்கு ரோ வரிக்கு வரி 1.5 அடியும் 3 ரோ பண்ணியிருக்கிறோம். 3 ரோ பண்ணி 2 ட்ரிப் லைன் எடுத்துருக்குறோம். உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா பகாஸ் மல்ச்சிங் போட்டிருக்கோம். இந்த பகாஸ் மல்ச்சிங்குள்ளார எப்படி தண்ணி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எவ்வளோ அழகா தண்ணி வந்து இதை இறுக்கி வச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க. உள்ள நிறைய வந்து மண்புழு வந்து இங்க பாருங்க, மண்புழு வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம எடுக்கிறோம், மண்புழு வருது பாருங்க. இதுதான் நம்மளோட சான்றே. இந்த பாருங்க மண்புழு பாருங்க, எடுத்தோடனே மண்புழு. ஏதோ ஒரு இடத்துல எடுத்தாலுமே நம்மளுக்கு மண்புழு வந்துடுது. அதுதான் நம்மளோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ இது போக 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 எப்படி கெமிக்கலில் போக 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 டோஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் இயற்கையில் ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கடுத்து 2x 3x 2 மடங்கு 3 மடங்கு நம்மளுக்கு நல்ல விதமான விளைச்சலை கொடுக்கும். அதனால் இயற்கை விவசாயம் நம்ம யாரையுமே கைவிடாது. ஆரம்பத்தில் ரொம்ப சிரமம் தான். நாங்களும் ரொம்ப போராடிட்டு இருக்கிறோம் இந்த பண்ணையில். ஆனால் காய்கறிகள் எல்லாம் பார்க்கும்போது இயற்கையாக உண்மையிலேயே நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. அதன் பிரகாரம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெண்டைக்காயை நீங்கள் பார்க்குறீங்க. இதோட அடுத்த அப்டேட்டை நெக்ஸ்ட் பேட்சில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம வந்து என்ன காய்கறி பார்க்க போகிறோம்னா மிளகாய் பார்க்க போகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.